தினமணி டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக் பேரினா படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் ஜான் விக் ஃப்ரான்ச்சைஸ்லேயே வந்த ஒரு ஸ்பின் ஆஃப் படம் தான். இந்த படத்தோட டைம்லைன் பார்த்தீங்கன்னா ஜான் விக் 3க்கும் ஜான் விக் 4க்கும் நடுவில் நடக்கிற கதை தான் இந்த கதை. இந்த படத்தில் கதாநாயகியா ஆனா ஆர்மஸ், ஈவா மெக்காரோ அப்படின்ற கேரக்டர்லையும், நம்ம கியோனோ ரிவ்ஸ் ஜான் விக்ன்ற கேரக்டர்லையும் ஒரு கேமியோ கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஜான் விக் 4 பார்ட்லையும் ஒரு ஆணோட பெர்ஸ்பெக்டிவ்ல ரிவெஞ்ச் எடுத்துட்டு அவர் ஃபேஸ் பண்ண கஷ்டத்தை காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் புதுசாக ஒரு முயற்சியாக ஒரு பெண்ணுடைய ரிவெஞ்ச் பயணத்தை இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. இதுக்கு முந்தைய படத்தில் வந்த மாதிரியே ராஸ்கோ ரோமோ, கான்டினென்டல் இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் நம்மளுடைய கதாநாயகி போகிறதையும் அது நம்மளுடைய பழைய ஜான் விக் ஃபீலையும் கொடுக்க ஆரம்பிக்குது. இந்த படத்தோட டைரக்டர் லென் வைஸ்மேன் அவருடைய முந்தைய படத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு டார்க் டோன்லையும் ஒரு ஸ்டைலிஷான வயலன்ஸ்லையும் இந்த படத்தை நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இவர் கூடவே சினிமாட்டோகிராஃபியில் மார்டின் ரூ ரொம்ப நைட் சீக்வன்ஸில் நியோ நோயர் ஸ்டைல்லையும் ரொம்ப ஏஸ்தட்டிக்கான ஷாட்ஸ்லையும் ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காரு. ஃபைட் சீக்வன்ஸ்னு வரப்ப ரொம்ப வைட் ஆங்கிள் ஷாட்டில் குரூப் ஃபைட் வரப்ப கொஞ்சம் கூட கட்டே இல்லாமல் நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அந்த ஃபைட் சீக்வன்ஸை காமிச்சிருக்காங்க. ஆக்ஷன் கோரியோகிராஃபியை ரொம்பவே பாராட்டியாகணும். இவங்க கன் ஹேண்ட்லிங்கு, வெப்பன் ஹேண்ட்லிங்கும் ஆனா ஆர்மஸ்க்கு ரொம்ப நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சில சீக்வன்ஸில் ஆனா ஆர்மஸ் ரொம்ப ஒரிஜினலாகவே அந்த ஸ்டன் சீக்வன்ஸை பண்ணியிருக்காங்க. இவங்க கூடவே கியோனோ ரிவ்ஸும் இதில் கேமியோ கொடுத்தது ரொம்ப அற்புதமாகவே இருந்துச்சு. படத்தோட ஆரம்பத்தில் ஆனா ஆர்மஸ் ரொம்ப சின்ன வயசுலேயே ராஸ்கோ ரோமோவில் பேரினா டான்ஸையும் அசாசின் கேம்ப் ட்ரைனிங் ப்ரோக்ராம்லையும் கலந்துக்கிட்டு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் முடிச்சுட்டு போகிறப்ப ஒரு கும்பல் கொல்ல வராங்க. அந்த கும்பல் தான் அவங்க அப்பாவையும் கொன்ன கும்பல்னு அந்த கும்பலை தேடி போய் அவங்க ரிவெஞ்ச் எடுத்தாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் ஆனா ஆர்மஸ் ரொம்ப சின்ன வயசுலேயே பேரினா ப்ரோக்ராமில் ராஸ்கோ ரோமோவில் பேரினா டான்ஸ் மட்டும் இல்லாமல் அசாசின் ட்ரைனிங் கேம்ப் ப்ரோக்ராமையும் கற்றுக்கிட்டு 12 வருஷம் கழிச்சு அவங்களோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டை முடிக்க போகிறப்ப ஒரு தனிப்பட்ட கும்பல் கொல்ல வருது. அந்த கும்பல் தான் அவங்க அப்பாவையும் கொன்ன கும்பல்னு ஒரு கையில் உள்ள சிம்பிளை வச்சு கண்டுபிடிச்சிட்டு அந்த கும்பலையும் அந்த கும்பலோட தலைவனையும் அவங்க ரிவெஞ்ச் எடுத்து கொன்னாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோடைய கதை. இதுக்கு முந்தைய படத்தில் வந்த மாதிரியே இந்த படத்தில் ரூல்ஸ் அண்ட் கான்சிக்வன்ஸை பற்றி நிறைய இடத்துல பேசியிருப்பாங்க. அது போலவே இந்த படத்துலையும் ரூல்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வரப்போ தான் நம்ம ஜான் விக்கோட கேமியோ ரொம்பவே இங்கே அற்புதமாக ப்ளே பண்ணியிருக்குது. இந்த படத்தோட போஸ்டர் விடுறப்பே ஃபயர் அண்ட் ஐஸ் அப்படின்னு விட்டதுக்காகவே ஒரு சீக்வன்ஸில் ஒரு ஃபயர் அண்ட் வாட்டரை வச்சு ஒரு பயங்கரமான ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே ஆனா ஆர்மஸ் அவங்கள தன்னைத்தானே ஒரு எப்போ நெருப்பாக இருக்கணுமோ நெருப்பாகவும் சண்டை போட்டாங்க, எப்போ அவங்கள தனியாக மாற்றிக்கிட்டு டிஃபெண்ட் பண்ணுமோ அப்பயும் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதில் அந்த ஃபயர் ப்ளோவரை வச்சு பயங்கரமான ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் எடுத்திருந்தாங்க. அதையும் சினிமாட்டோகிராஃபர் பயங்கரமாகவே கேப்சர் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முந்தைய படத்தில் வந்த ஜான் விக் 4 பார்ட்லையுமே ஸ்டண்ட் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக கொடுத்துருந்தாங்களோ அதே அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இந்த பேரினா படத்துலையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியும் ஆனா ஆர்மஸ் ரொம்ப பயங்கரமாகவும் நடிச்சிருக்காங்க. ஆனா ஆர்மஸ் இதுக்கு முந்தைய படத்தில் நோ டைம் டு டை, கோஸ்ட்ன்ற படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸில் பயங்கரமாகவே நடிச்சிருந்ததுனால இந்த ஜான் விக் ஃப்ரான்ச்சைஸில் பேரினான்ற படத்தில் ஈவா மெக்காரோ கேரக்டரை பயங்கரமாகவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஈவ் மெக்காரோ புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால ஜான் விக் பார்ட் 1ல் வர மாதிரியே ரிவெஞ்ச் ஸ்டோரியிலேருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஈவ் மெக்காரோ ஜான் விக் ஃப்ரான்ச்சைஸில் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிறதுனால ஜான் விக் பார்ட் 1ல் வர மாதிரி ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியோடவே ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க எப்படி இந்த ரிவெஞ்ச் எடுத்தாங்க, இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுனால என்னென்ன கான்சிக்வன்சஸ் வருது அப்படின்றத இந்த ஜான் விக் படத்தில் 4 பார்ட்டில் வந்த மாதிரி இவங்களுக்கும் சீக்வல் வரும்ன்றதை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஆனா ஆர்மஸ் இந்த படத்தில் அவங்க அப்பாவை கொன்னவங்கள ரிவெஞ்ச் எடுத்தாங்களா இல்லையான்றதா இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராகாக போனாலும் செகண்ட் ஹாஃபில் பயங்கரமாகவே இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வச்சு மேட்ச் பண்ணிட்டாங்க. பட் ஒவ்வொரு சீனுக்குமே இதில் ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருந்தது தான் ரொம்ப அற்புதமாகவே இருந்துச்சு. இந்த படத்தில் அவங்களோட பேக் ஸ்டோரியும் இதுவும் கொஞ்சம் கன்வின்சிங்காக இல்லாத மாதிரி இருந்தாலும் பட் இந்த படத்தோட ரொம்பவே அலைன் ஆயிருக்குது. இந்த படத்தை ரொம்ப அற்புதமாகவும் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஆனா ஆர்மஸ் ரொம்ப அற்புதமாகவும் இந்த கேரக்டர் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியும் ரொம்ப அழகாக தத்ரூபமாக நடிச்சிருந்தாங்க. இதில் விஷுவல் அண்ட் ஆக்ஷன் கோஆர்டினேஷன்ஸ் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. ஸ்டன் சீக்வன்சஸ்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே எடுத்திருந்தாங்க. இது வரைக்கும் வந்த ஜான் விக் ஃப்ரான்ச்சைஸில் கியோனோ ரீவ்ஸ் வச்சு மேல் லீடாக மூவ் பண்ண இந்த கேரக்டரை இதுக்கப்புறம் ஆனா ஆர்மஸ் ஃபீமேல் லீடாக இதுக்கப்புறம் வர படங்களில் நம்ம வரும்னு எதிர்பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் அண்ட் ஃபைட் சீக்வன்ஸை எதிர்பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா சீன் டு சீன் இதில் ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதோட ஜான் விக் ஃப்ரான்ச்சைஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் ரொம்பவே பிடிக்கும்.